உதயன தம்பியானா சிஎம் தம்பியானாங்க. ஒரு உதயநிதி ஸ்டாலின் உதவாத ஸ்டாலினா நமக்கு தெரியல. நீங்க மீசையை எடுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். மீசை இருக்கும் போதே பார்க்க சகிக்கல. அதுல ஒரு சைடு மீசை இல்லாம இருந்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதுல உதயநிதி ஸ்டாலின் ஒரு உதயநிதி ஸ்டாலின் உதவாத ஸ்டாலினா நமக்கு தெரியல. அவர் ஒன்று சொல்றார், தாவேகா என்பது தமிழ்நாட்டிற்கான பேரிடர், அது இயற்கை பேரிடர். எளிமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக கட்சியை எப்படி அவங்க தாத்தா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொள்ளையடித்தாரோ, அதன் பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக என்கின்ற கட்சியை கொள்ளையடித்தாரோ, அந்த வரிசையில் திரு உதயநிதி ஸ்டாலின் எப்படி திமுக என்கின்ற கட்சியை கொள்ளையடித்தார்களோ, இவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கான பேரிடர். அந்த பேரிடரை நீக்க வந்த மீட்பு சக்தி தான் தாவேகா என்பதை அடுத்த திருத்தமாக சொல்றோம். திமுக தான் பேரிடர், உதயநிதி ஸ்டாலின் தான் பேரிடர், ஐயா ஸ்டாலின் தான் பேரிடர். அதை மீட்க வந்த மீட்பர் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அப்புறம் என்ன கிட்ஸ் பா, ஜென்சி கிட்ஸ், டிஎம்கே ஜென்சி கிட்ஸ் பசங்க ஃபுல்லா காமெடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அளவுக்கு சொல்றான், உதயன தம்பியானா சிஎம் தம்பியானாங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தம்பி என்பதில் மாற்றத்தில் பெருமையா சொல்றோம். அதனால இந்த மாதிரி காமெடி எல்லாம் தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. அப்புறம் அண்ணன் RS பாரதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சார். அவர்தான் திமுகவோட அமைப்பு செயலாளர். அவர் சொன்னார், ஏதோ புளூக்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நீங்க வெற்றி பெற்று ஏதாவது ஒரு மேயரை நீங்கள் வெற்றி பெறுங்க, நான் ஒரு சைடு மீசையை வலிச்சறேன் அப்படின்னு ஐயா RS பாரதி அவர்கள் சொன்னார். சென்னை மேயர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட மேயரை தாவேகா கைப்பற்றியது, தாவேகா வென்றது என்ற வரலாறை நாங்கள் உருவாக்குவோம். ஆனா அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் போன்று நீங்க மீசையை எடுங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க மீசை இருக்கும் போதே பார்க்க சகிக்கல. மீசை இருக்கும் போதே அம்மா சரியா சிரிக்குதுமா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மீசை இருக்கும் போதே பார்க்க சகிக்கல. அதுல ஒரு சைடு மீசை இல்லாம இருந்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், சத்தமா சிரிக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப ரெண்டு மீசையும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அதனால மீசையோடு இருக்கணுமா, மீசை இல்லாமல் ஐயா அவர்கள் இருக்கணுமா, இல்ல ஒத்த சைடு மீசையோடு இருக்க வேண்டுமா என்பதை அவரே மிரர் முன்னாடி நின்று பார்த்து அதன் பிறகு முடிவு செய்து கொள்ளட்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.